என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம். இந்த 27வது அதிகாரத்தில் என்ன சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு கைதியாக அழைத்து செல்லப்படுவதை இந்த 27வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக செசரியா என்கிற பட்டணத்திலிருந்து ரோமாபுரிக்கு அவரை அழைத்து செல்லுகிறார்கள். அப்படி அழைத்து செல்லும்போது நடக்கிற சம்பவங்களைத்தான் இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். செசரியா பட்டணத்திலிருந்து ரோம் இருக்கிற அந்த தொலைவு எவ்வளவு தூரம் என்றால், ஏறக்குறைய 2000 மைல்கள் தொலைவுள்ள ஒரு இடத்துக்கு இந்த டிராவல் ஆரம்பிக்குது. 2000 மைல் தொலைவுள்ள ஒரு பகுதிக்கு கப்பல் வழியாக பவுலை அழைத்து செல்ல இந்த பிரயாணம் ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி எப்படி நம்ம நார்த் இந்தியா போகணும்னா இங்கேருந்து சென்னை போய் அப்புறம் அங்கேருந்து வேறு ட்ரெயின் மாறி போகிறோம். வெளிநாடு போகிறான்னா ஏதோ ஒரு கண்ட்ரியில் இறங்கி அப்புறம் இன்னொரு ஃப்ளைட் எடுத்து போகிறது போல் பவுலும் அப்படித்தான் இந்த 2000 மைல் தொலைவுள்ள இந்த பட்டணத்துக்கு ரோமாபுரிக்கு அவரை அழைத்து செல்லும்போது, நீங்கள் அதில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், கடற்கரை மேப் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், கடற்கரை ஓரமாகவே அந்த கப்பல் பயணம் செய்து அவர்கள் ரோமாபுரியை நோக்கி செல்வதை பார்க்க முடியும். அப்படி கடற்கரை ஓரமாய் போகும்போது மீரா அப்படிங்கிற ஒரு பட்டணத்தில் அவங்க இறங்கி அலெக்சாண்ட்ரியா பட்டணத்து கப்பல் மாறி அவங்க அங்கேருந்து கிரேத்தா அப்படிங்கிற ஒரு தீவை நோக்கி பிரயாணம் செய்கிறார்கள். ஸோ அதற்கு பின்பு நடக்கிற பயங்கரமான சம்பவங்களை தான் இந்த முழு அதிகாரத்திலையும் நாம் வாசிக்க முடியும். ஸோ இப்படி அவர்கள் பிரயாணம் செய்யும்போது பவுலும் செல்கிறார். உடன் ஏறக்குறைய அவரோடு கூட 276 பேர் அவரோடு கூட பயணம் செய்கிறார்கள். இப்படி இந்த கப்பலானது கிரேத்தா தீவு அந்த பகுதியிலிருந்து அப்படி புறப்பட்டு செல்லும்போது, அந்த பயணம் அதாவது கிரேத்தா தீவிலிருந்து புறப்பட்டு 3 நாளைக்குள்ளேயே சூழ்நிலைகள் அங்கு மாறிவிடுகிறது. என்ன நடக்கிறது என்றால், வசனம் 14 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும், யூரோகிலித்தோன் என்கிற ஒரு பயங்கரமான கடும் காற்று அங்கு கப்பலை தாக்குகிறதை நாம் பார்க்க முடியும். வசனம் 14 கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோகிலித்தோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று அப்படின்னு வாசிக்கிறோம். யூரோகிலித்தோன் காற்று அடித்தது அடுத்து 3 நாட்களுக்குள்ள நிலைமை மோசமாக மாறிவிடுகிறது. எந்த அளவுக்கு நிலைமை மோசமாக மாறிவிடுகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கப்பலில் உள்ள சரக்குகள் எல்லாம் அவங்க தூக்கி வெளியே போட வேண்டிய சூழ்நிலை. அப்புறம் தளவாடங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஃபர்னிச்சர்ஸ், கப்பலில் இருக்கிற பொருட்களையும் அவங்க தூக்கி வெளியே போடக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. ஏறக்குறைய 2 வாரங்கள் 14 நாட்களுக்குள்ளாக நிலைமை மிகவும் மோசமாக மாறி அங்கு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. கடலில் சூரியன் இல்லை, அப்புறம் நட்சத்திரங்களையும் அவங்களால பார்க்க முடியல. இன்றைக்குள்ள அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் அன்றைக்கி கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கப்பலானது சிக்கிக்கொள்ளுகிறது. 14 நாட்கள் அவர்கள் சாப்பிடவும் இல்லை. ஏன் சாப்பிடாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்கன்னா, இந்த கப்பலையும் இதில் உள்ள காரியத்தையும் பாதுகாப்பதற்கு அவர்கள் செயல்பட்டதுனால சாப்பாடை மறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றிலும் அற்று போயிற்று அப்படின்னு வாசிக்கிறோம். 20வது வசனத்தில், அதில் 20வது வசனம் பாருங்க. சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இனி சாவுதான், வாழ்வதற்குண்டான வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை உண்டாகிவிட்டது. நடுக்கடலில் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ எங்கே இருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற தெரியாத ஒரு நிலைமையில் இந்த பவுல் பிரயாணம் செய்த கப்பல் சிக்கிக்கொண்டது. நல்லா கவனிங்க. கடைசியாக மெலித்தா அப்படிங்கிற ஒரு தீவுக்கிட்ட போய் கப்பல் மோதி நின்னது. அப்படி மோதி நின்னதில் கப்பலினுடைய பின்பகுதி காற்று மற்றும் அலைகளினால் மோதி அந்த பின்பகுதி உடைந்து போனது. ஸோ உயிர் தப்பினால் போதும் என்று சொல்லி
அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் கடலில் குதித்து தப்பி கரை சேர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? அதுவும் தேவனுடைய மனிதன் பவுல் பிரயாணம் செய்த ஒரு கப்பலுக்கு ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலையை தேவன் அனுமதித்தார்? நல்லா கவனிங்க. இது பவுலுக்கு தேவன் நியமித்த பாதை அல்ல. பவுல் இதெல்லாம் கடந்து போகணுன்னு தேவன் அனுமதிக்கலை, தேவன் நியமிக்கலை. மாறாக அவரோடு கூட உடன் இருந்தவர்கள் செய்த தவறினால் தேவனுடைய மனிதனும் இந்த காரியத்தை சகிக்க நேர்ந்தது. இந்த காரியத்தை அவன் எதிர்கொள்ள நேர்ந்தது. ஸோ அதனால் இது தேவன் அனுமதித்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தேவன் நியமித்த காரியங்கள். உடன் சென்றவர்கள் செய்த தவறின் நிமித்தம் இப்படிப்பட்ட காரியத்தை தேவ மனிதனும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஸோ ஏன் இப்படிப்பட்ட 14 நாட்கள், ஏறக்குறைய 2 வாரங்கள் காற்றில் அடிபட்டு சிக்கி, புயலில் அடிபட்டு சிக்கி, கப்பல் உடைந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்த பவுலின் கப்பல் ஏன் சந்தித்தது? இதில் உள்ளவர்கள் ஏன் சந்தித்தார்கள்? ஒரே ஒரு காரணம். வாசிப்போம். வசனம் 10வது அதிகாரம் 10வது வசனம். மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். ஏன் கப்பல் இப்படிப்பட்ட கடுங்காற்றின் நடுவே சிக்கி, புயலின் நடுவே சிக்கி, கப்பல் உடைந்து ஜீவன் தப்புனால் போதும் என்கிற ஒரு சூழ்நிலை உருவானது என்றால், ஒரு தேவ மனிதனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்காததின் விளைவே. ஒரு தேவ மனிதனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்க தவறியதின் விளைவே. அங்கு வாசிக்கிறோம், அவர்களை அவன் எச்சரித்தான், பவுல் எச்சரித்தான். புதிய ஏற்பாட்டில் அதிகபட்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தீர்க்கதரிசியும், நான் சொல்கிறது அதிர்ச்சியாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாததாக இருக்கலாம், ஆனால் இதுதான் சத்தியம். ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, உண்மையை சொல்ல வாஞ்சிக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியை போல நீங்கள் இதை செய்ய வேண்டும், நீங்கள் அதை செய்ய வேண்டும், ஒரு தீர்க்கதரிசி கூட சொன்னது கிடையாது. நீங்கள் தேடி பார்க்கலாம். உண்மையான தீர்க்கதரிசிகள், பழைய ஏற்பாட்டுப்படி வாழ்ந்தவர்கள் ஒரு சிலர் இருந்தாங்க, அவங்க சில காரியங்களை செஞ்சாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், தேவ மனிதர்கள், யாருடைய வாழ்க்கையிலையும் குறுக்கிட்டு இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் அப்படின்னு எதையும் சொல்லவே இல்லை, எதையும் சொல்லலை. பவுலும் இங்கே என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லலை, போனால் பெரிய ஆபத்து இருக்குங்கிறத நான் பார்க்குறேன், ஸோ வேண்டாம், அந்த எச்சரிப்பை மாத்திரம் சொல்லிட்டு விட்டுட்டாரு. இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய காரியங்கள். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கவனம். ஸோ அதே போல் பவுல் இங்கே சொல்கிறாரு பாருங்கள், அந்த வார்த்தைகள், நான் அது சேதம் உண்டாகும்னு காண்கிறேன், சரக்குக்கும் கப்பலுக்கு மாத்திரமல்ல ஜீவனுக்கும் கூட வருத்தமும் மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறார். இது எப்போ சொன்னது அப்படின்னா, ஜனவரி 1ஆம் தேதி நம்மாளுக்கு அடித்து விடுற தீர்க்க தரிசனம் கிடையாது. இல்லை, ஜனவரி 1ஆம் தேதி ஆனதும் என்ன சொல்கிறோம், ஆமாம் அது வரும் இது வரும் அப்படி வரும் எப்படி வரும்னு சொல்லிட்டு கடைசியில் அது எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சாலும் கூட கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் மறுபடியும் நம்ம என்ன செய்கிறோம், அதே காரியங்களை சொல்லி அடித்து விடுறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட பொய் தீர்க்க தரிசனமும் இது கிடையாது. நமக்கு வந்தது 2020. எல்லாரோடையும் கர்த்தர் பேசினாரா இல்லையா என்பதை மிக தெளிவாக காண்பித்த நல்ல ஆண்டு. ஆமென். ஆமாம். ஸோ
சில பேர் கோல்டன் இயர்னாங்க, அந்த இயர்னாங்க, இந்த இயர்னாங்க, ரெட்டிப்பான நன்மைன்னாங்க. ஸோ எல்லாமே போச்சு. அப்படி சொல்லப்பட்ட காரியம் அல்ல. இன்னைக்கு அதுவும் தீர்க்க தரிசனமும் கிடையாது, அதையும் நம்பாதீங்க. ஆமாம், எல்லா தீர்க்க தரிசனையும் செக் பண்ணி பாருங்கள், அதில் ஒன்று வரும். இந்த ஆண்டு பிரபலமான அரசியல் பிரமுகர் ஒருவர் மரித்து போவார். இந்த ஆண்டு திரைத்துறையில் இருக்கிற மிக பிரபலமான ஒருவர். இதை சொல்கிறதுக்காக ஆண்டவர். ஆமாம், அது ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் நடக்கிற காரியம். இதையும் நம்ம நம்பி எழுதி வச்சு, ஸோ யாராவது செத்துட்டா அதையும் மறுபடி ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அப்படிப்பட்ட கண்மூடித்தனமான ஒரு தீர்க்க தரிசனம் கிடையாது. இட் வாஸ் டைம்லி. இது சமயத்துக்கு ஏற்ற எச்சரிப்பின் வார்த்தைகளாக இருந்தது. ஸோ அங்கே சமயத்துக்கு ஏற்ற காரியத்தை பவுல் அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட தெய்வ மனிதர்கள் நமக்கு இருப்பது ஆசீர்வாதம். ஸோ பவுல் இந்த வார்த்தைகளை சொன்ன போதும் அவர்கள் அதை அலட்சியம் பண்ணினார்கள். அலட்சியம் பண்ணினதின் விளைவு இப்படிப்பட்ட 14 நாட்கள் அவர்கள் தப்பி பிழைப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லாத அளவுக்கு மிகுந்த சேதத்தையும் வருத்தத்தையும் அவர்கள் சந்திக்க வேண்டிய நிலைமையாக இருந்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள், இன்னைக்கு நம்ம அநேக பிரச்சனைகளுக்குள்ளே கடந்து போகிறோம்னா என்ன செய்யணுங்கிறது தெரியாததினால் அல்ல, தெரிந்த காரியத்தை செய்ய தவறுவதினாலேயே நாம் இன்னைக்கு என்ன செய்கிறோம்னா அநேக பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறது புரியுதா? புரியாத மாதிரியே பார்ப்பீங்க. ஆமாம், சரி, நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? ஏன் இன்னைக்கு அநேக நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், ஏன் இன்னைக்கு அநேக நம்முடைய வாழ்க்கையில் புயலுக்கு ஒப்பான சீற்றங்கள், ஏன் குடும்பத்தில் குழப்பங்கள்னா என்ன செய்யணும்னு தெரியாததினால் அல்ல, தெரிந்த காரியத்தின்படி வாழ தவறுவதினாலேயே. இந்த கப்பல் 14 நாட்கள் புயலில் சிக்கினது, கடுங்காற்றினால் பாதிக்கப்பட்டது தெரியாததினால் அல்ல, தெரிந்ததின்படி வாழாததினாலேயே, வாழ தவறினதினாலேயே. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை இழுத்து கொள்ளுகிறோம். தேவ சித்தம் என்னங்கிறது தெளிவாக தெரிந்தும் அதற்கு பூரணமாய் ஒப்பு கொடுக்காத நிலைமையிலே நம்முடைய முரட்டாட்டம் வணங்கா கழுத்தினுடைய காரியத்தினாலேயே அநேக பிரச்சனைகளை நாம் இழுத்து போட்டு கொண்டிருக்கிறோம். நாம் அதை சந்தித்து கொண்டிருக்கிறோம். வேண்டாம். உங்களை நேசித்து உங்களை அன்போடு கூட எச்சரிக்கிற தேவ மனிதர்கள் இருப்பார்களே ஆனால் ஸ்தோத்திரம். அப்படி இல்லாத பட்சத்தில் தேவன் உங்களுடைய கரத்தில் கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதம் உங்களுக்கு போதுமானது. இது போதுமானது. இதை வாசியுங்கள், இதை வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். ஸோ சிம்சோனுடைய வாழ்க்கையும் நமக்கு தெரியும், யோனாவினுடைய வாழ்க்கையும் நமக்கு தெரியும். ஏன் பலம் போனது சிம்சோனுடைய வாழ்க்கையில்? தெரியாம முடிய வெட்டிட்டா அப்படின்னு இல்லை, தெரிஞ்சதின்படி வாழாததுனால அவன் வாழ்க்கையில் சந்தித்த அலங்கோலங்கள். இன்னைக்கு தெரிந்ததின்படி வாழ தவறுவதனால, அறிந்த தேவ சித்தத்தின்படி வாழ தவறுவதனால தான் இன்னைக்கு அநேக காரியங்கள். என்னையா அறிந்த தேவ சித்தம், அறிந்த தேவ சித்தம், பரிசுத்தமாக வாழணுங்கிறது தெரியாதா? வாலிப தம்பிமார், வாலிப தங்கச்சிமார், பெரியவங்க கேட்குறேன், பரிசுத்தமாக வாழணுங்கிறது தேவ சித்தம் தெரியுமா தெரியாதா? தெரியும். பிறரை மன்னிக்கணும் தேவ சித்தமா இல்லையா? தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் அதன்படி வாழ தவறுறோம். அதனால அநேக பிரச்சனைகளை நாமே நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் இழுத்து போட்டு கொண்டு இருக்கிறோம். வேண்டாம். இந்த காலை வேளையில் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்பேன். என் வாழ்க்கையில் வீசுகிற புயல் எதனால் ஆண்டவரே? எதனால்? உங்கள் சித்தத்தின்படி செய்து அதன்படி வருகிற பிரச்சனையை எதிர்கொள்கிறேன்னா, அல்லது உங்களுடைய சித்தத்துக்கு விரோதமாக நடந்து அதன்படி வருகிற பிரச்சனையை நான் எதிர்கொள்கிறேன்னா? தேவ சமூகத்தில் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து நம்மை தாழ்த்துவோம், நம்மை தாழ்த்துவோம். எந்த வகையிலையும் மேட்டிமையின் சிந்தை, பெருமை நம்முடைய வாழ்க்கையில் இடமளிக்க விட்டுவிடாதீர்கள்.
ஸோ அதனால் பவுல் ஜெபிக்கிறது தான், தேவ சித்தத்தை அறிகிற அறிவினால் சபை நிரப்பப்படணும், எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு பிரியமாக அவங்க பாத்திரராக நடந்துடணும். பவுல் அப்படி தான் ஜெபிக்கிறார் சபைக்காக, கொலோசை சபைக்காக. தேவ சித்தத்தை அறிகிற அறிவினால் சபை நிரப்பப்படணும். அதோடு கூட அவர்கள் கர்த்தருக்கு பிரியமுண்டாக பாத்திரராய் நடந்து விட வேண்டும். அது நம்முடைய ஜெபம், நம்முடைய ஏக்கமுமாய் மாறட்டும். நம்முடைய சபையில் அப்படி காணப்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஸோ அதனால் எச்சரிப்பின் வார்த்தைகள் வேதத்தை வாசிக்கும் போதோ அல்லது நீங்கள் நேசிக்கிற தேவ மனிதர்களிடமிருந்து வரும்போதோ அதை அலட்சியம் பண்ணாதிருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், அதை அசட்டை பண்ணாதிருங்கள், அசட்டை பண்ணாதிருங்கள். நாங்கள் தேவ மனிதர்கள்ங்கிறது காமிக்கிறதுக்காக சொல்லலை, சபைக்கு ஊழியர்களாக, சபைக்கு வேலைக்காரர்களாக தேவன் நியமித்ததுனால, அந்த பொறுப்பில் இருக்கிறதுனால அநேக காரியங்களை சொல்லும்போது நிறைய பேர் தட்டி கழிக்கிறதுனால எத்தனை பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக கல்யாணத்துக்கு அடுத்த விஷயத்தில் நம்ம மீது வருத்தம் கொண்டு நம்ம மீது வருத்தப்பட்டு போனவர்கள் உண்டு. ஆனால் பார்க்குறோம், வாழ்க்கையை பார்க்குறோம், ஜீவியத்தை பார்க்குறோம். இன்னைக்கு வரைக்கும் போராட்டங்கள், பிரச்சனைகள். அதனால் ஆண்டவர் உங்கள் மூலமாக வேதத்தின் மூலமாக உங்களோடு இடைப்படுற வசனங்களாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் கேட்குற தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கட்டும், அதன் மூலம் வர்ற எச்சரிப்பின் சத்தங்களை தயவு செய்து அலட்சியம் பண்ணிடாதீங்க. ஆண்டவர் நம்மை நேசிப்பதினால் நம்மோடு கூட இடைப்படுகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நித்திய நலனை கருத்தில் கொண்டவராய் நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார், நம்மை எச்சரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஸோ எச்சரிப்பின் சத்தங்களை எந்த வகையிலையும் அலட்சியம் பண்ணிடாதீங்க. இன்னொரு வகையிலையும் சொல்கிறேன், தேவனுக்கு அடுத்த காரியங்களில் எந்த விதத்திலும் அலட்சியம் பண்ணிடாதீங்க, எந்த விதத்திலும் எதையும் அலட்சியம் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு இம்மீடியட் ப்ளஷர் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நீங்கள் சேட் பண்ணுறது நல்லா இருக்கும், லவ் பண்ணுறது நல்லா இருக்கும், அப்புறம் வேற என்ன, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் செய்கிறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ நான் சொல்கிறேன், இம்மீடியட் ப்ளஷர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகளை கொண்டு வர்றதுக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். இம்மீடியட் ப்ளஷர், உடனடி சிற்றின்பங்கள் உங்கள் கண்களை குருடாக்க இடம் அளித்து விடாதீர்கள். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் எல்லாமே, அதனுடைய கான்சிக்வன்சஸ் அது நீங்கள் லைஃப் லாங்காக ரெக்ரெட் பண்ண வேண்டியது இருக்கும், லைஃப் லாங்காக. ஸோ இது நானா சொல்லலை, வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணின ஏசா நமக்கு ஒரு எச்சரிப்பு. வேசிக்கல்லனாகவும் உங்களில் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல இருக்க வேண்டாம் என்று வேதம் எச்சரிக்கிறது. அவனுடைய நிலை என்ன? மனம் வருந்தினான், ஆனால் மனம் திரும்புதலை காணாமல் போனான். அவன் விரும்பியும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் போனான். காரணம், இம்மீடியட் பிளஷர் அவனுடைய கண்களை குருடாக்கி விட்டது. தற்காலிக சிற்றின்பங்கள் அவனுடைய கண்களை குருடாக்கி விட்டது. இன்றைக்கும் தற்காலிக அந்த ஒருவேளை பசி, அவன் என்ன செஞ்சான்னா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையே வித்துட்டு அந்த கூழுக்காக என்ன செஞ்சான்னா சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணான். இன்னைக்கு உனக்குள்ள ஆசை இருக்கலாம், நல்லதுதான், அந்த ஆசையை அடக்க பழகிக்கொள். பசி அடக்க தெரியல, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல ஏசாவுக்கு. அதே போல் உங்களுக்குள்ள வர்ற ஆசைகளை ஹேண்டில் பண்ண பழகிக்கோங்க. சிற்றின்பம் உன் கண்களை குருடாக்க இடமளித்து விடாது. வாலிப தம்பிமார், தங்கச்சிமார், பெரியவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த காலங்களில், இந்த நாட்களில் நான் அறிந்து கொண்ட ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஞானசானம் எடுத்திருக்கலாம், ஏசு நம்மோட சபைக்குள்ளே உட்காந்துருக்கலாம். இங்கே நிறைய பேர் உட்காந்துருக்கிறோம், நிறைய புதுமுகங்கள் மாதிரி இருக்குது. பழைய ஆட்களை பார்க்கும்போதே நிறைய பேர் உட்காந்துருக்கிறோம். ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை. பெற்றோர்கள் நம்ம புதன்கிழமை கேட்டோம், நம்ம தான் பொறுப்பு நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிக்கு.
ரீகன் சொன்னார்ல, 15 வயது வரை தூத்துக்குடியில் இருந்தேன். ஆனால் என்னுடைய 2 சகோதரர்களையும் எங்கள் அப்பா அம்மா வளர்த்த விதம் அப்படின்னு. உண்மை தான். எங்களை அப்படி தான் கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போவாங்க. ஒவ்வொரு நாளும் நைட் சாயங்காலம் வெள்ளி வியாழன் அப்போ ஆர்சி சர்ச்சுக்கு போவோம். அப்போது கட்டாயப்படுத்தி எங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அழைத்து செல்வார்கள். முளைரவு ஜெபம் பாலவேதநாயம் அவர்கள் நடத்தின ஜெபங்களுக்கு எங்களை அழைத்து செல்வாங்க. அது நல்லா இருந்ததோ நல்லா இல்லையோ எங்களை கட்டாயப்படுத்தி அழைத்து சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கட்டாயப்படுத்துகிறோமா? படிப்புக்கு உண்டான காரியங்களுக்கு எல்லாம் நம்ம செஞ்சிடுறோம். ஆனால் பிள்ளைகளை ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் வளர்க்குறதுக்கு என்ன பிரயாசப்படுறோம்? ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் எல்லாரும் இங்கே பாருங்கள், பிள்ளைங்கள்லாம் இங்கே பாருங்கள். ஆமாம், ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் வளர்க்குறதுக்கு நம்ம என்ன பிரயாசப்படுறோம்? ஸோ இந்த சபைக்குள்ளே இருக்கிறதுனால இவங்க ஆவிக்குரியவங்கன்னு சொல்லிட முடியாது. நான் சொல்கிறேன், இங்கேருந்து நீங்கள் போய் அமெரிக்காவில் பாஸ்டர் பென்னிகின் சபையில் இருந்தாலுமே முற்றிலும் மாம்சத்துக்குரியவங்களாக இருக்க முடியும். அதான் நான் கண்டுபிடிச்சது. இப்போ இல்லை, எப்போவும். என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த சபையிலும் இருக்கலாம், எந்த சபையிலும் இருந்து பியூராக நம்ம சபை ஒரு காரியத்தை செய்து விடவே முடியாது. சபை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு உதவும். அப்போ எதுதான் முக்கியம் அப்படின்னா, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தனிப்பட்ட உறவு மிக மிக முக்கியம். நீங்கள் தேவனோடு உள்ள உறவில் எப்படி இருக்கிறீங்களோ அதை வைத்து தான் சபை உங்களுக்கு உதவியாக இருக்கும். இங்கே கேட்குற சத்தியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனோடு கூட 7 நாட்கள் 6 நாட்கள் ஒன்றுமே இல்லாமல் இங்கே உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக என்ன தான் வரும்? அன்டன் கத்துறான், நம்ம தூங்குவோம் அப்படின்னு தான் இருக்கும். செவிக்கினிய காரியமாக இருக்கும், தூக்கம்தான் வரும். தேவனோடு உள்ள உறவு, அதை காத்துக்கொள்ளுங்கள். நான் வாஞ்சிக்கிறேன், நான் ஜெபிக்கவும் வாஞ்சிக்கிறேன். தவறான நபர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதை தவிர்த்து விடும் ஆண்டவரே. தவறான நபர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதை தவிர்த்து விடும். அது 2 பேராக இருந்தாலும் சரி, ஞானஸ்நான ஆராதனை சரியான நபர்களுக்கு நாங்கள் கொடுக்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்துட்டு எத்தனை துணிகரம், எத்தனை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவங்கள நம்ம மாறிட்டோம். ஜெபிங்க, ஆண்டவரே சபையில் 10 பேராக இருந்தாலும் சரி, நீங்கள் வரும்போது அது தங்கத்தால் எரிந்தாலும் அழிக்கப்பட முடியாத உலோகங்களால் கட்டப்பட்ட ஒரு சபையாக நிற்கணுமே ஒழிய வைக்கோல், புல், மரம் இப்படிப்பட்டவைகளால் கட்டப்பட்ட ஒரு திருச்சபையாய் நம்முடைய சபை காணப்பட்டு விடக்கூடாது. ஆமென். வேண்டாம், அப்படிப்பட்ட மாஸ் நமக்கு வேண்டாம். கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஆண்டவருக்காக நிற்கிற, பரிசுத்தமாக வாழ்கிற ஒரு கூட்டமாக நம்ம நிற்பதற்கு பிரயாசப்படுவோம். ஜெபிப்போம். தவறான நபர்களுக்கு ஞானஸ்நானம் எங்கள் சபையில் கொடுத்துடக்கூடாது ஆண்டவரே. எனக்கு அருமையானவர்களே, அலட்சியம் வேண்டாம். ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள் அலட்சியம் வேண்டாம். ஏசா அலட்சியம் பண்ணி மீண்டும் அவன் மனம் திரும்புதலை காணாமல் போனான். அதே போல் நீங்கள் லூக்கா 14வது அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு சொல்லுகிற ஓமையை நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். யாரும் எடுக்க வேண்டாம். ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி ராஜா அழைக்கிறார். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் சாக்கு சொல்ல தொடங்கினார்கள், சாக்குப்போக்கு சொல்ல தொடங்கினார்கள். என்ன சாக்குப்போக்கு? யாரும் பாவம் செய்யலை. நான் சீரியல் பார்க்க போனேன், சினிமா பார்க்க போனேன், சாராய கடைக்கு போனேன்லாம் சொல்லலை. அவன் சொன்னதெல்லாம் கல்யாணம் கட்டியிருக்கிறேன், மாடு வாங்கியிருக்கிறேன், நிலம் வாங்கியிருக்கிறேன். ஸோ நான் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி பைபிள் ஸ்டடி இருக்குது, உபவாச ஜெபம் இருக்குது, அந்த ஜெபம் இருக்குது, வாங்கன்னா வரமாட்டிக்கிறோம். நிறைய நேரத்தில் தேவனுடைய மேன்மையானவைகளை சுதந்திரிக்க விடாதபடிக்கு நம்மை தடுக்கிற காரியங்கள் பாவம் மாத்திரமல்ல, நல்ல காரியங்களும் கூட நம்மை தடுத்து விடுகிறதா இருக்கிறது. நல்ல காரியங்கள். எங்கேயா போனீங்க? வேலைக்கு போனேன். எங்கே போனீங்க? இதை செஞ்சேன், அதை செஞ்சேன். ஸோ ஆண்டவருடைய மேன்மையானவைகளை சுதந்திரிக்க விடாதபடி, இந்த உலகத்தின் நன்மைகள் தடுத்து விடாதபடி இருக்க கவனமாக இருப்போம், கவனமாக இருப்போம். ஸோ அங்கே சாக்கு சொன்னாங்க, அலட்சியம் பண்ணாங்க. நடந்தது என்ன? அபாத்திரமாய் போனார்கள். அந்த விருந்தை யாரும் அனுபவிக்கலை, தேவனுடைய சிறந்த காரியங்களை அனுபவிக்கலை.
நான் சொல்லுவேன், பரலோக ராஜ்யம் அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை விருந்துக்கு ஒப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கையாக்கும். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியான வாழ்க்கை அது. 6 o'clock வாழ்க்கை அல்ல அது. சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. இழந்து போகாதீங்க. இம்மைக்குரிய சிற்றின்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பூமிக்குரிய நன்மையான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தேவனுடைய மேன்மையானவைகளை இழந்து போக இடமளித்து விடாதீருங்கள். அலட்சியம் வேண்டாம், அலட்சியம் வேண்டாம். சிறு அலட்சியமும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகளை கொண்டு வந்துவிடும். இங்கே தேவ மனிதனுடைய எச்சரிப்பை அலட்சியம் பண்ணதுனால அவங்க வாழ்க்கையில் பயங்கரமான காரியத்தை அவங்க சந்திக்க நேர்ந்தது. ஸோ பவுல் இப்படி எச்சரித்த போது அதை அவர்கள் கேட்கக்கூடாதபடிக்கு செய்த ஒரு 3 காரியங்களை நான் சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் அதை நாம் சரி செய்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பவுல் இப்படி எச்சரித்தும் அவர்கள் அதை கேட்டு செவி கொடுக்காதபடிக்கு அவர்களை திசை திருப்பின ஒரு 3 காரியங்களை இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். முதலாவது 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினார். முதலாவது காரியம், தேவ எச்சரிப்பை அசட்டை செய்ய வைக்கிற முதல் காரியம், அல்லது எச்சரிப்பின் சத்தத்தை அலட்சியம் செய்ய பண்ண வைக்கிற முதல் காரியம், மனிதர்கள் மீதான நம்பிக்கை. மனிதர்கள் மீதான நம்பிக்கை. பவுல் யார் என்றால் ஒரு கூடார தொழிலாளி. அவர் சொல்லுகிறார், இந்த காரியங்கள் சேதம் உண்டாகும், வருத்தம் உண்டாகும் என்று காண்கிறேன் என்றபோது அந்த 100க்கு அதிபதி ஜூலியஸ் என்கிறவர், தமிழிலே யூலியு என்று இருக்கிறது, அந்த யூலியு என்கிற அந்த 100க்கு அதிபதி செய்த காரியம், கப்பல் மாலுமையையும் கப்பலின் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான். இன்றைக்கு தேவனுடைய சத்தத்துக்கு அல்லது எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு நம்மை திசை திருப்புகிற முதல் காரியம் மனிதர்கள் மீதான நம்பிக்கை. எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை என்று வரும்போது தேவனுடைய வார்த்தையை நம்ப பழகிக்கொள்ளுங்கள். தேவனுடைய வசனத்தை நம்ப பழகிக்கொள்ளுங்கள். அது எத்தனை சூழ்நிலைகளுக்கு எதிரான காரியமாக இருக்கலாம். தேவன் உங்களோடு கூட பேசுவாரே ஆனால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்க, அதை நம்ப கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் அதற்கு ஏற்ற பலனை நம்முடைய வாழ்க்கையிலே தந்து நடத்துகிறவராய் இருக்கிறார். ஒருபோதும் மனிதர்கள் மீது உங்களுடைய நம்பிக்கையை வைத்து உங்களுடைய ஜீவியத்தின் காரியத்தை மாற்றிக்கொள்ளாதிருங்கள். சில வசனங்களை மாத்திரம் நான் சொல்லிட்டு அடுத்த காரியத்துக்கு போக விரும்புகிறேன். 17வது அதிகாரம், எரேமியா 17வது அதிகாரம், மனிதர்களின் மீது நம்பிக்கை வைக்கிற மனிதனுடைய காரியத்தை குறித்து அங்கே எரேமியா சொல்லுகிறார். 5-6 வசனங்களை வாசிப்போம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். ஸோ மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயமளமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம கர்த்தர் மேலே வைக்கிற நம்பிக்கையை என்ன செஞ்சிடறோம்னா மனிதர்கள் மேலே வைத்து நம்முடைய ஜீவியத்தை நாமே என்ன செஞ்சுக்கிறோம்னா அநேக பிரச்சனைகளை வருவித்து கொள்ளுகிறோம். ஸோ வேண்டாம் அப்படிப்பட்ட காரியங்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியைப் போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். ஆனால் அதுக்கு அடுத்த வசனங்களை பாருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி
கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமென். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அது ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை நம்ப, கர்த்தருடைய வார்த்தையை விசுவசித்து செயல்பட கற்றுக்கொள்ளுவோம். கரங்களை உயர்த்தி ஆமென். நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கை. நான் நம்புவேன், கரங்களை தட்டி ஆமென், உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கை நீதானையா. என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திரு. ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, கைவிடவில்லை ஐயா. ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, கைவிடவில்லை ஐயா. என்னை கைவிடவில்லை ஐயா, என்னை கைவிடவில்லை ஐயா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். சோதனையோ வேதனையோ இசையா உம்மை நம்புவேன். சோதனையோ வேதனையோ இசையா உம்மை நம்புவேன். இசையா உம்மை நம்புவேன். இசையா உம்மை நம்புவேன். எல்லாரும் சேர்ந்து ஆமென். நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. இறுதி மூச்சு வரை ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க பழகிக்கொள்வோம். ஆமென். கப்பல் மாலுமையையும் எஜமானையும் 100க்கு அதிபதி நம்பினான். ஸோ ஒருபோதும் மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். சங்கீதம் 118 8 9 வசனங்கள். ஸோ ஒருபோதும் ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை அசட்டை பண்ணும் வண்ணமாய், ஆண்டவருடைய காரியங்களை அலட்சியம் பண்ணும் விதமாய், தேவன் திட்டமும் தெளிவுமாய் நம்மோடு கூட பேசின பின்பும் மனிதர்கள் சூழ்நிலைகளுக்கு எதிராக இருக்கலாம். அந்த காரியங்கள் சூழ்நிலைகளுக்கு சாதகமற்ற காரியங்களாக இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு கூட சொல்லுகிற காரியங்கள். ஸோ அதை தவிர்த்து மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை தவிர்த்து விடுங்கள். இந்த கப்பல் புயலில் நடுவே சிக்கி அகப்படுவதற்கும் தேவ எச்சரிப்பை அலட்சியம் செய்து செயல்படுவதற்கும் முதலாவது காரியம் மனிதர்கள் மீதான நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒருபோதும் மனிதர்கள் மீதோ சுயபலத்தின் மீதோ நம்பிக்கை வைக்காதபடி எப்பொழுதும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க பழகிக்கொள்வோம். பணம்,
அரசியல் செல்வாக்குகள், பொருளாதார காரியங்கள், இவைகளின் மேலே நம்பிக்கை வைத்து தேவ காரியத்தை அலட்சியம் செய்யாதிருக்க கவனமாக இருப்போம். 12வது வசனத்தை வாசிப்போம். 2வது காரியம், அவர்கள் தேவ எச்சரிப்பை அலட்சியம் செய்வதற்கான 2வது காரியம், அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே தங்குவதற்கு வசதியாயிராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேக பேர் ஆலோசனை சொன்னார்கள். 2வது அநேகம் பேர் சொல்லுகிற ஆலோசனை. அநேகம் பேர் சொல்கிற ஆலோசனை. அந்த துறைமுகம் மழைக்காலத்தில் தங்குவது, அந்த துறைமுகத்துக்கு பேரே நல்ல துறைமுகம். ஆங்கிலத்தில் ஃபேர் ஹேவன்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த துறைமுகம் மழைக்காலத்தில் தங்குவதற்கு வசதியாக இல்லை. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிரேத்தா தீவில் உள்ள இன்னொரு துறைமுகமாகிய ஃபேனிக்ஸ், அதாவது இந்த நல்ல துறைமுகம் இங்கே இருக்குதுன்னா, அந்த தீவினுடைய எட்ஜில் இந்த ஃபோனிக்ஸுங்கிற அந்த துறைமுகம் இருக்குது. ஸோ இவங்க என்ன செய்யலாம்னா, அந்த தீவை ஒட்டி அப்படியே ட்ராவல் பண்ணி அந்த தீவினுடைய கடைமுனையில் இருக்கிற அந்த ஃபேனிக்ஸ் என்கிற அந்த பகுதிக்கு போயிடலாம் அப்படின்னு அநேகம் பேர் ஆலோசனை சொன்னாங்க. நடந்தது என்ன தெரியுமா? தீவு இப்படி இருக்குதுன்னா இவங்க இங்கேருந்து ட்ராவல் பண்ணி இப்படியே இந்த ஓரமாக போயிருந்தால் அப்படி போயிருக்கலாம். ஆனால் இவங்க அநேகம் பேர் சொன்ன ஆலோசனையை கேட்டு புறப்பட்டதுனால நடந்தது என்னென்னா, தேங்க்ஸ், இந்த மேப் போட்டிருக்கிறாங்க பாருங்கள், CRETE, கிரேத்தா தீவு, அதுதான் கிரீட் தீவு. அந்த அப்படியே ஜூம் பண்ணி காமிங்க, முதல்ல இருந்த மாதிரியே. ஸோ அந்த ஃபேர் ஹெவன்ஸ், அதுதான் நல்ல துறைமுகம். அதுலேருந்து ஃபோனிக்ஸுங்கிறது அங்கே இருக்குது. அப்படியே அந்த ஓரத்தில் அவங்க அப்படி பெயர்ந்துருக்கலாம். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேங்க்ஸ், நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காற்று அடித்த பகுதியில் அவங்க அந்த கடற்கரையை அந்த பகுதியாக போக வேண்டியவங்க அப்படியே படகு இந்த பக்கம் வந்துடுச்சு, அப்படியே கீழ்ப்பக்கமாக வந்துடும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த போகுது பாருங்கள், அந்த ஆரோ போகுது பாருங்கள். அவங்க அந்த பேனிக்ஸுங்கிறது பக்கத்தில் போயிருக்கணும். ஆனால் இதை அடித்து காற்று போக்கில் இவங்க போகப்பட்டாங்க. நடுக்கடலில் கப்பல் போக ஆரம்பித்து விட்டது. அநேகம் பேர் சொன்ன ஆலோசனை, அநேகம் பேர் சொன்ன ஆலோசனை. சகோதரன் ஒருவர் அடிக்கடி சொல்லுவார், மெஜாரிட்டி மே பி ராங். அநேகர் காரியங்களை சொல்லலாம், ஆனால் அது சரின்னு ஆயிராது. அநேகம் பேர் சொல்கிறதுனால சரியாயிராது. அநேகம் பேர் சொல்கிறது சில நேரங்களில் தவறாக இருக்கும். சிங்கிள் மேன், அவன் சொல்கிறது சில நேரத்தில் சரியாக இருக்கும். பவுல் தனி ஒரு மனிதனாய் சொல்லுகிறான், ஆனால் அநேகம் பேர் சொல்லுகிறார்கள் அநேக ஆலோசனை. நடந்தது என்னென்னா, சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க. இன்றைக்கும் நம்ம சில நேரங்களில் மெஜாரிட்டிக்கு செவியை சாய்த்து என்ன செஞ்சிடறோம்னா, உண்மையான தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களுக்கு நம்முடைய செவியை அடைக்கிறதுனால தேவையற்ற பிரச்சனைகளுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிறோம். இதை வேறு வேதத்தில் வேறு எந்த பகுதியிலையாவது பார்க்கலாமா? எங்கே பார்க்கலாம்? இங்கே தான் ஷார்ப்பாக இருக்காங்க. எங்கே பார்க்கலாம்? வேறு அநேகம் பேர் சொல்கிற காரியம். அமைதியாக பார்க்கிங்க, சொல்லுங்கள். மிகாயா தீர்க்கதரிசி, 2 ராஜாக்கள் நீங்கள் வீட்டில் சென்று வாசிங்க. 1 ராஜாக்கள் 22வது அதிகாரத்தை வீட்டில் சென்று வாசிச்சு பாருங்கள். ஆகாப், யோசபாத் யுத்தத்துக்கு புறப்பட்டு நிற்கிறார்கள். அந்த சீரிய தேசத்தோடு கூட யுத்தத்துக்கு புறப்பட்டு நிற்கும்போது யோசபாத் கேட்குறான், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படி தீர்க்கதரிசிகள் இல்லையான்கும் போது 400 தீர்க்கதரிசிகள். அவர்கள் சொல்லுகிற காரியங்கள், நீர் போம், யுத்தத்தில் உமக்கு வெற்றி உண்டு, கர்த்தர் சீரியர் உம்முடைய கையில் கொடுப்பாரு, இதெல்லாம் சொல்லிட்டு ஒருத்தன் சிதேக்கியான்னு ஒருத்தர் இருந்தான். 2 இரும்பு கொம்புகளை செஞ்சு அதை வச்சு முட்டி காமிச்சான், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சான், செயல்முறைப்படுத்தி காண்பித்தான். நீர் இப்படி சீரியரை முட்டி அவர்களை நிர்மூலமாக்கி போடுவீர்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்லி 400 பேர் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஆனால் யோசபாத் அந்த காரியங்களில் தெளிவு இருந்ததுனால
இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற கர்த்தருடைய தீர்க்கதரிசி இல்லையா என்று சொன்னபோது ஆகாப் சொன்னான், ஒருவன் இருக்கிறான், அவன் எப்போதும் எனக்கு நன்மையாக அல்ல, என்னை குறித்து தீமையாய் சொல்லுகிறவன். கர்த்தருடைய உண்மையான தாசர்களுக்கு பேர், இந்த பேர் ஈஸியாக வந்துடும். என்ன வந்துடும்? எப்போ வந்தாலும் என்னையத்தான் சொல்லுவீங்க. எப்போ வந்தாலும் நீ மனம் திரும்பு, நீ விட்டு கொடு, நீ தாழ்த்திப்போ. உண்மையாக சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாக சொல்கிறவங்களுக்கு இப்படி வரும். நெகட்டிவாகவே சொல்கிறீங்க, நெகட்டிவாகவே பேசுகிறீங்கன்னு வரும். அவன் நெகட்டிவாக பேசுகிறவன் அல்ல, உள்ளதை உள்ளதென்று பேசுகிற தேவனுடைய மனிதன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மிகாயாக்கள் வேணும், தேவ மனிதர்கள் வேணும். நடந்தது என்ன? அந்த மிகாயா தீர்க்கதரிசி அழைத்து கொண்டு வரும்போது கூட வர்றவன் சொல்கிறான், 400 பேரும் அடித்து விடுறாங்க, வெற்றி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து நீரும் அடித்து விடும். என்ன அடித்து விடும்? ராஜாவே உமக்கு வெற்றி தான் அடித்து விடும். அவன் சொன்னான், மிகாயா அல்ல, கர்த்தர் சொல்லுவதை மாத்திரமே சொல்லுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுவதை மாத்திரமே சொல்லுவேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட தீர்க்கர்கள் நமக்கு தேவை. இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னா, கர்த்தர் சொல்லாததை கர்த்தர் சொல்றான்னு சொல்லுகிற காரியத்தை நம்பி மோசம் போகிற கூட்டமாக நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். இல்லைன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு காரியம் பரவிக்கிட்டு இருக்குது, இங்கேயும் இருக்கலாம். ஜெபம் பண்ணுறோம், இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜெபம் பண்ணி முடித்ததும் அவங்க கேட்குறாங்க, இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணீங்கல்ல, உங்களுக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னு. அடுத்த தடவை யாராவது கேட்டால் நான் சொல்லணும்னு இருக்கிறேன், இருட்டாக தெரிஞ்சது அப்படின்னு. ஏன்? நான் கண்ணை மூடி இருந்தேன், இருட்டாக இருந்தது. இதோட நான் 3 பேரை பார்த்துட்டேன். இந்த ஜெபம் பண்ணும்போது என்ன தெரியுது, ஏது தெரியுது, கேட்டுட்டு தான் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், எங்கேயும் போய் கேட்டு ஏமாந்துடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. கொஞ்சம் கூட முகதாட்சணியம் பார்க்காம உள்ளதென்று சொல்லுகிற தேவ மனிதர்களுடைய ஒத்தாசையை நாடுங்கள். ஹல்லேலூயா. ஏன் தேவ மனிதர்களுடைய ஒத்தாசையை நாடுங்க? நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையை திறந்து வைத்து அமர்ந்து பாருங்கள். இது உங்களுடைய இருதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளையும் வகையறுத்து உங்களுக்கு காண்பிக்கிறதற்கு இது போதுமானதாக இருக்கிறது. ஏன் அலையணும்? ஏன் அங்கங்கே தெரியணும்? பொய்யின் தீர்க்கதரிசிகள். ஒன்று சொல்லட்டுமா? ஆகாபின் அழிவுக்கு காரணம் யார் தெரியுமா? இந்த 400 தீர்க்கதரிசிகளும் அவர்கள் சொன்ன பொய் தீர்க்க தரிசனங்களும். ஸோ உங்களை அழிவுக்கு நேராக நடத்துகிற, உங்களை கேடுக்கு நேராக நடத்துகிற பொய் தீர்க்க தரிசனங்களையும் பொய் தீர்க்கதரிசிகளையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சபையாரே, எச்சரிக்கையாயிருப்போம். எனக்கு ஒரு நோட்டீஸ் ஒரு தங்கச்சி அனுப்பி வச்சாப்புல பார்த்தேன். என்ன தெரியுமா அதில் போட்டிருக்குது? உங்கள் முகத்தை பார்த்து உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த தீர்க்க தரிசனையை சொல்லும் தீர்க்கதரிசி நம்முடைய சபைக்கு வருகிறார்னு. எப்படி? முகத்தை பார்த்து, ஆமாம், எதிர்காலத்தை. அப்படி ஒரு நோட்டீஸ் வந்தால் உடனே அங்கே போய் நின்றக்கூடாது. நான் எல்லாமே பார்த்துட்டு இருப்போம். ஆமாம், நாங்கள் பார்க்குறோமோ இல்லையா, ஆண்டவர் நமக்கு காமிச்சு கொடுத்துருவார். உங்கள் முகத்தை பார்த்து உங்களுடைய எதிர்காலத்தை சொல்லுகிற தீர்க்கதரிசி வருகிறார். அதோட பிள்ளைங்க சபைக்கு போகிறத நிப்பாட்டினாங்க. நம்ம ஆன்லைனில் இங்கே சபையில் கலந்துக்கிட்டாங்க. நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்கும்போது சபையில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவங்களுக்கு வழி நடத்தக்கூடியதாக இருந்ததுனால அந்த இடத்த விட்டே காலி பண்ணி இன்றைக்கு வேறு ஒரு நல்ல சபைக்கு போகிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம உள்ளேருந்து கேட்டுட்டு எங்கேயும் போய் தலையை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், இன்றைக்கி அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, அலங்கோலங்கள் நடக்குது. நான் குறை சொல்லணுங்கிறதுக்காக அல்ல, சபை பாதுகாக்கப்பட வேண்டும்.
கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும். 1ஆம் நூற்றாண்டிலேயே பேதுரு எழுதிவிட்டார். வளரும் திருச்சபைக்குண்டான ஆபத்து என்ன அப்படின்னா கள்ள தீர்க்கதரிசிகள். கள்ள தீர்க்கதரிசிகள். அதுதான் 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். வேத புரட்டர்கள். அதனால் இந்த நாட்களில் கவனமாக இருப்போம். மிகாயா ஒரு மனிதன் தனித்து ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னான். நீ போனீர்னா இஸ்ரவேல் மேய்ப்பல் இல்லாத மந்தையா நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு. என்ன நடந்துச்சு? பொய் சொல்லும்படி ஆண்டவர் அனுப்பியிருக்கிறாருப்பா. இந்த 400 பேர் மேல ஆண்டவர் பொய்யின் ஆவியை அனுப்பியிருக்கிறாரு. நீ போய் விழுந்து சாகும்படிக்கு பொய்யின் ஆவியை ஆண்டவர் இவங்களுக்குள்ள அனுப்பியிருக்கிறாரு. மறைவில்லாமல் ஒளிவில்லாமல் தேவ வார்த்தையை பார்த்த வண்ணமாய் கேட்ட வண்ணமாய் சொன்ன தீர்க்கன். ஆனால் அவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு பக்குவம் இல்லை ஆகாபுக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஏற்றுக்கொள்வோம்? ஆண்டன் உன்னை குறித்து ஆண்டவர் காமிச்சார், நீ போய் விழுந்து போகும்படிக்கு உனக்கு முன்பாக நிற்பது பொய்யின் ஆவி உடைய தீர்க்கதரிசிகள் நிற்கிறார்கள் என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறதா? என்னை குறித்து என்னுடைய நிலைமை என்னோட ஆண்டவர் பேசும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறதா? அல்லது கடின இருதயம் இருக்கிறதா? ஆண்டவர் சொன்னாரு, நீ பிதாவை ஆராதிக்கிறேன்கிற, நான் உனக்கு சொல்றேன், உன் பிதா தேவன் அல்ல, நீ பிதா என்று சொல்லுவது சாத்தானை. எத்தனை பயங்கரமான காரியம், எத்தனை பயங்கரமான காரியம். ஆனால் ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லாததுனால பரிசேயர் தங்களுக்கு கேடு உண்டாகும்படி தேவனுடைய ஆலோசனை அவர்கள் அசட்டை பண்ணிறவர்களாய் மாறி போனார்கள். ஆகாப் தனக்கு நன்மை உண்டாக சொல்லப்பட்ட வார்த்தைகள், அது கடினமான வார்த்தை தான், ஆனால் ஏற்றுக்கொள்ளாததினால் அவன் யுத்த களத்தில் மடிந்து போனான். இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் நம்மோடு கூட தேவ மனிதர்கள் மூலமாய் தேவ வசனத்தின் மூலமாய் பேசும்போது நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? அல்லது அதற்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குதா? கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கட்டும். நான் சொல்லுவேன், ஆண்டவர் நம்மோடு கூட இந்த வசனத்தின் மூலமாக நம்முடைய நிலையை நமக்கு காண்பிக்கிற தன்மை பெருகி கொண்டே இருக்கட்டும். அநேகம் பேர் அந்த ஆலோசனையை கேட்டு அசட்டை பண்ணாங்க, பவுலின் ஆலோசனையை. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேகர் ஆலோசனை சொல்லலாம், ஆனால் தேவ வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அது எச்சரிப்பின் சத்தமாக இருந்தாலும் அதை கேட்க பழகிக்கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து நடத்துகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். அப்படி எங்களை குறித்து எச்சரித்து சொன்னீங்கன்னா நாங்கள்லாம் கேட்போம்னு சொல்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா. சத்தம் இல்லை. நிறைய பேர் தேவையில்லாத கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க, இனிமேல் போகாதீங்க. உள்ளே வந்துட்டு போகிறீங்களா? போகாதீங்க, நான் பார்க்குறேன். உள்ளே வந்துட்டு சினிமா பார்க்குறீங்களா? பார்க்காதீங்க. பார்க்குறீங்க இப்போ அல்லேலூயா வரமாட்டிக்கு பாருங்க. சீரியல் பார்க்குறீங்க, மன்னிக்க முடியலை, விட்டு கொடுக்க முடியலை. தண்ணி அடிக்கீங்களா? சிகரெட் அடிக்கிறீங்களா? வேண்டாம், வேண்டாம். வசனத்துக்கு ஒப்பு கொடுங்கள். 13வது வசனத்தை வாசிப்போம். முதலாவது காரியம் நான் சொன்னேன், தேவனுடைய எச்சரிப்பை அசட்டை செய்யும் காரியம் மனிதர்கள் மீது வைக்கிற நம்பிக்கை. 2வது, அநேகம் பேர் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்டு செயல்படுகிற காரியம். 3வது, தென்றல் மெதுவாய் அடித்தபடியார் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடவிட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி. சாதகமான சூழ்நிலைகள், சாதகமான சூழ்நிலை, தாங்கள் நினச்சது நடக்கிறது போல், அதுக்கு ஏற்ற போல காரியங்கள் நடந்ததை பார்த்தது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கிளம்பி போனாங்க. சில நேரங்களில் ஆண்டவர் நம்மோட பேசுகிற வார்த்தைக்கு நம்முடைய சூழ்நிலைகளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்களில் கவனமாக இருப்போம்.
கவனமாக இருப்போம். மாம்சீகமாக நினச்சி அதன்படி செய்யும்போது எல்லாம் வாய்க்கலாம், ஆனால் அதனுடைய விளைவு மோசமாக இருக்கும். சாராள் சொன்ன மாம்சீகமான ஆலோசனை பிள்ளை பிறக்காம இல்லை, பிள்ளை பிறந்தது. ஆனால் அதனுடைய பின் விளைவு ஆபத்தாக இருந்தது, மோசமாக இருந்தது. நீங்களும் நானும் ஈசாக்கை பெறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி நடந்து ஆகாரை பிறப்பிக்கிறவர்களாய் நாம் இஸ்மவேல்களை பிறப்பிக்கிறவர்களாய் மாறிவிடக்கூடாது. காத்திருப்போம், பொறுமையாக இருப்போம், தேவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். நம்ம சொல்கிறதுக்கு ஏற்ற அந்த சாதகமான சூழ்நிலைகளை பார்த்து செயல்படுற காரியம் வேண்டாம். அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், உங்களுடைய சாதகமான சூழ்நிலைகளின் அடிப்படையில் செயல்பட்டு விடாதிருங்கள். அதுதான் நகோமியும் எலிமெலேக்கும் செய்த தவறு. பெத்லகேமில் பஞ்சம், ஆனால் மோவாபில் செழிப்பு. ஸோ பெத்லகேமை விட்டு அவங்க மோவாபுக்கு போய் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நல்லா இருந்தாங்க. 10 வருஷம், ஏறக்குறைய 10 ஆண்டுகள் நல்லா இருந்தாங்க. 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆச்சு, நல்ல மருமக்கள் வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருக்கும்போது வீசியது புயல். 3 ஆண்களும் அவர்கள் இறந்து போகிறார்கள், விதவைகளால் மாறிப்போனார்கள், குடும்பம் விதவைகளாய் மாறிப்போனது. சாதகமான சூழ்நிலைகளை கண்டு அதன் அடிப்படையிலே செயல்படாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நடக்க பழகிக்கொள்ளுங்கள். அந்த துறைமுகம் மழைக்காலத்தில் தங்குவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையாக இருந்தாலும் அங்கிருந்து அவர்கள் புறப்படக்கூடாது இருந்தது. தங்குவதற்கு ஏதுவில்லாத இடமே பாதுகாப்பானது. ஹல்லேலூயா. ஆனால் அவங்க அதை கேட்கல, சிக்கிக்கிட்டாங்க. எனக்கு அருமையானவர்களே, தேவ எச்சரிப்பை நம்முடைய வாழ்க்கையில் அலட்சியம் பண்ண வைக்கிற இந்த 3 காரியங்கள் இருக்கும்னா அதை அகற்றி விடுவோம். தேவ சத்தம் கேட்டு பழகுவோம். அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். தேவையற்ற புயல்களுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை சிக்கிக்கொள்ளாதபடி காத்துக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இதற்கு பின்பு புயலின் நடுவே ஒரு தேவ மனிதனாய் நின்று அப்போஸ்தலனாகிய பவுல் செயல்படுகிறதை பார்க்கிறோம். புயலின் நடுவே ஒரு தேவ மனிதனாய் நின்றான். A man in the midst of storm. நீங்களும் நானும் பவுலாக இருந்தோம்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம் தெரியுமா? முதல்ல அன்னைக்கே சொன்னேன்ல கேட்டியா, அன்னைக்கே சொன்னேன்ல கேட்டியா அப்படின்னு இருப்போம். பவுல் அதை சொல்லலை. நான் சொன்னதை கேட்டு நீங்கள் செய்ய வேண்டியதாக இருந்தது அப்படின்னார். உண்மையான தேவ மனிதன் அவன் ஒருபோதும் நான் உங்களுக்கு சொன்னேன்ல, நான் உனக்கு சொன்னேன்ல சொல்லவே மாட்டான், சொல்லவே மாட்டான். அவன் எப்படி செயல்படுவான்ங்கிறதுக்கு பவுலினுடைய வாழ்க்கை நல்ல உதாரணம். ஸோ எனக்கு அருமையானவர்களே, இந்த கால வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். தேவையற்ற புயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்னா நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இருக்கிற இடங்கள் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, ஏதோ பவுலினுடைய வாழ்க்கையை நாங்கள் தியானித்தோங்கிறதில்ல, எங்கள் ஜீவியம் எப்படி இருக்குது ஆண்டவரே? நான் புயல் காற்றின் நடுவே இருக்கிறேன்னா, அல்லது உங்களுடைய சத்தத்தின் எச்சரிப்பின் சத்தங்களை கேட்டு அதன்படி நடக்கிறேன்னா? ஆண்டவருடைய சமூகத்தில் திறந்த புஸ்தகமாக நம்மை அர்ப்பணிப்போம். அநேக நேரங்களில் தேவனுடைய வார்த்தையை நம்புவதை பார்க்கிறோம், மனிதர்களை நம்பி நாம் ஏமாந்து போய்விடுகிறோம், மோசம் போய்விடுகிறோம். கர்த்தரை நம்புவதினால் வருகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதபடி காணப்படுகிறோம். கனி தருகிற மழை தாழ்ச்சியான காலத்திலும் கூட கனி தருகிற ஒரு வாழ்க்கை, செழிப்பான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டிய நாம் வறட்சியாய் காணப்படுகிறோம். காரணம் கர்த்தர் மேலே உள்ள நம்பிக்கையை, கர்த்தருடைய வார்த்தையின் மேலே உள்ள நம்பிக்கையை விட்டுவிட்டதுனால. அநேகம் பேர் சொல்லுகிற ஆலோசனை, பொய்யான தீர்க்க தரிசனங்கள், பொய்யான காரியங்களை நம்பி மோசம் போகிற ஒரு காலம். அநேகம் பேர் சொல்லுகிறார்கள், அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, இப்படி நடக்கிறாங்க, அப்படி நடக்கிறாங்கன்னு சொல்லி
நம்முடைய ஜீவியத்தை விட்டு விடுகிற காரியம். தேவன் என்ன சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்கிற தைரியம் இல்லாத காரியம். வேண்டாம் ஆண்டவரே, என் நிலைமை என்னங்கிறத எனக்கு காண்பிங்க ஆண்டவரே. சாதகமான சூழ்நிலைகளின் அடிப்படையில் செயல்படுகிற காரியம். தேவ எச்சரிப்பை அலட்சியம் செய்து விடக்கூடாது. எந்த வகையிலும் நான் மோவாபில் போய் செழிப்பதற்கு நான் அழைக்கப்படலை. பஞ்சமாக இருந்தாலும் என்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அது தங்குவதற்கு வசதி இல்லாத துறைமுகமாக இருந்தாலும் அங்கே நான் நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த காலவேளையில் என் வாழ்க்கையில் வர்ற தேவ எச்சரிப்பை, தேவ சத்தத்துக்கு செவிகூடாதபடி அலட்சியம் பண்ணுகிற இந்த காரியங்கள் இருக்குமானால் தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இது ஒருவேளை நான் அறிந்த சத்தியமாக இருந்தாலும் என்னை நான் அந்த கால வேளையில் புதுப்பித்துக் கொள்கிற ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி, நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கை நீர்தானையா. நான் நம்புவேன். உங்க சத்தம் கேட்கட்டும் சபையா. என் வாழ்வின் நம்பிக்கை